தோழமைகளுக்கு பிருந்தாவல்லவனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஐயா ஆதவன் அவர்களுடைய அப்பர் பர்த் அப்படின்ற ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதை முழுக்க முழுக்க ஒரு புகை வண்டியில் நிகழும் நிகழ்ச்சிகளை கொண்டு கட்டமைக்கப்பட்டது. கதையின் நாயகன் சிதம்பரம். சிதம்பரம் இன்னைக்கு அவசரமா 3ஆம் வகுப்பு பெட்டியில பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. டெல்லியிலிருந்து சென்னை போயிட்டு இருக்கான். எப்பவுமே அவன் இந்த மாதிரி 3ஆம் வகுப்பு பெட்டிகளை பெரும்பாலும் தவிர்க்கிறது தான் உண்டு. ஆனால் இந்த தடவை முடியாத சூழ்நிலையாகி போயிட்டது. இப்போ வந்த 10 நிமிஷத்துக்குள்ள அவன் கிட்டத்தட்ட ஒரு 3 சிகரெட்டை ஊதி தள்ளிட்டான். ஆனாலும் நேரம் நகர மாட்டேன் அப்படிங்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த 3ஆம் வகுப்பு பெட்டியில் இருக்க மனிதர்களை சகிச்சுக்கிட்டு எப்படி இந்த புகைவண்டியில் பயணம் செய்வது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அசூயையாக அவன் உணர்றான். அப்படி நினச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறப்போ அவனோட மடியில் ஒரு பந்து விழுகுது. பந்தை எடுத்துட்டு நிமிர்ந்து பார்த்தா ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருக்கான். அந்த பையன் பந்தை போட்டுட்டமேன்ற குற்ற உணர்ச்சியில் குனிஞ்சு நின்றுட்டு இருக்கான். சிதம்பரம் சிரிச்சுக்கிட்டே அந்த பையன்கிட்ட பந்தை எடுத்து கொடுக்குறான். இப்போது அந்த பையனுடைய தகப்பனார் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரே சேட்டையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் சொல்கிறான், சரி அவனுக்கும் பாவம் என்ன பண்ணுவான், ஒரே பெட்டியில் போட்டு அடைச்சி வச்சா கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்கிற சிதம்பரத்துக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. அந்த குழந்தையோட அம்மா அவ்வளோ அழகான ஒரு பெண், மிகவும் வெண்மையாக, ரொம்ப கன்னங்கள் செழுமையாக, எல்லாமே அவளுடைய ஒவ்வொரு அசைவும் அப்படி நளினம் மிக்கதா அவ்வளோ அழகான ஒரு பெண் உட்காந்துருக்கா, சிரித்த முகத்தோடு. அவளோட முகத்தில் அந்த புன்னகை எப்பவுமே அகலாது போல அப்படியே இருக்கு. இப்போ சிதம்பரம் மனசுக்குள்ள நினச்சிக்கிறான், இந்த பொண்ணு தான் எவ்வளோ அழகா இருக்கா, ஆனால் அவளோட கணவனை பார்த்தா அப்படி ஒன்றும் அழகாக இருக்க மாதிரி தெரியல. என்ன பெரிய வேலை பார்க்க போகிறான், அவனோட உயிரோட்டம் இல்லாத கண்ணை பார்க்குறப்போ ஏதாவது அரசாங்கத்தில் பெஞ்சு தேய்ச்சிட்டு இருப்பான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இப்போது அந்த குழந்தையின் அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டோடனே சிதம்பரம் சொல்கிறான், நான் டெல்லியில் சேல்ஸ்மேனாக இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னோட கம்பெனியோட பேரை சொல்கிறான். இப்போது அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு, நான் செக்ரட்டரியேட்டில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சிதம்பரம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், நான் நினச்சது சரிதான் அப்படின்ற மாதிரி. இப்போது இப்படியே இந்த குடும்பத்தை பற்றி சிதம்பரம் நினச்சிக்கிட்டு, இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் கூட கண்களை எடுக்காமல் அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கான். இப்போ அவர்கள் இரவு உணவு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. சிதம்பரத்துக்கும் அந்த பொண்ணு கொடுக்குறா. அழகான வாழை இலையில தன்னுடைய நீளமான அழகான விரல்களால் இட்லிகளை எடுத்து அந்த இலையில வச்சு சிதம்பரம் முன்னாடி நீட்டுறப்போ அவன் மறுக்கணும்னு தான் நினைக்கிறான். ஆனால் அவனால் மறுக்க முடியல, வாங்கிக்கிறான். இட்லி சாப்பிட்ட பிறகு வற்புறுத்தி தயிர் சாதமும் பரிமாறுறான் அந்த பொண்ணு. அந்த தயிர் சாதத்தை அவளுடைய புன்னகையை தொட்டுக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சிடுறான். அவ்வளோ ஒரு நல்ல சாப்பாடு. இப்படி சாப்பாடு அவள் வைக்கிறப்போ சிதம்பரம் அவளுடைய கைகளை லேசாக தொட்டு பார்க்குறான். ஆனால் ஒன்றும் பெருசாக எதிர்ப்பு இல்லை. இப்போ மனசுக்குள்ளே சிதம்பரம் எப்படி நினச்சிக்கிறான், அவளோட கணவர் இருக்கிறதுனால தான் அவன் எதுவுமே வெளியில் காட்டிக்கல அப்படின்ற மாதிரி அவனை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இப்போது சாப்பிட்டுட்டு இந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, நான் அப்பர் பர்த்தில் தான் போயிருப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்குது. அப்பர் பர்த் சிதம்பரத்துக்காக ஒதுக்கப்பட்டது. சரி குழந்தைக்காக தானே அப்படின்னு அவன் விட்டு கொடுக்குறான். குழந்தை மேலே போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படி அங்கேயே தூங்கிடுறான். அவன் தூங்கின பிறகு அந்த குழந்தையை கீழே இறக்கிக்கிட்டு இந்த தம்பதியினர் சிதம்பரத்தை அப்பர் பர்த்தில் படுக்க சொல்கிறாங்க. இவனுக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்குது, ஏதோ தன்னோட இடத்துக்கே வந்துட்ட மாதிரி ஒரு நிம்மதியாக உணர்ந்துட்டு அங்கே இருக்கான். நல்லா தூங்கிடுறான். தூங்குற வரைக்கும் கூட அவன் அந்த பொண்ணை பற்றியே தான் நினச்சிட்டு இருக்கான், பார்க்குறான். அப்புறம் நல்லா தூங்கிடுறான். இப்போது மறுநாள் காலையில் அவன், காலைன்னு சொல்ல முடியாது, ஒரு 3 மணி அளவில் எந்திரிச்சு பார்க்குறப்போ கீழே அந்த பொண்ணு மட்டும் ஜன்னலை நோக்கி வெறித்த விழிகளோடு உட்காந்துருக்கு. அந்த குழந்தை அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருக்க மாதிரி இருக்குது. சிதம்பரம் மெதுவாக கீழே இறங்கி என்ன அப்படின்னு கேட்டப்போ அந்த பெண்ணினுடைய கணவர் இரவில் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் இறங்கினவர் திருப்பி ட்ரெயினில் ஏறலை. அதனால அந்த பொண்ணு ரொம்ப கவலையாக இருக்கா. அந்த குழந்தைக்கும் அப்பாவை காணுமே அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. இப்போ சிதம்பரம் சொல்கிறான், ஒன்றும் கவலைப்படாதீங்க, வந்துடுவார், வேற ஏதாவது பெட்டியில் ஏறியிருப்பார், இரவாக இருக்கிறதுனால அங்கேயே தூங்கிட்டு காலையிலக்குள்ளே வந்துடுவார், நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் இப்போ அந்த பொண்ணு சாதாரணமாக கொஞ்சம் நிம்மதி அடைஞ்ச மாதிரி இருக்கா. ஆனாலும் காலையிலும் கூட ஒவ்வொரு ஸ்டேஷனாக அந்த பொண்ணு ஆர்வத்தோடு பார்க்க எதுலேயுமே அவளோட கணவன் வர மாதிரி தெரியல. அதனால அவளுக்கு ஒரு விதமான கவலை, பயம் ஆரம்பமாகுது. இப்போது சிதம்பரமும் இதை எப்படி இந்த நிலைமையை சமாளிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இப்போ ஏதோ ஒரு ஸ்டேஷனில் வண்டி நிற்கிறப்போ சிதம்பரம் இறங்கி காஃபி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தீனிகள் வாங்கிக்கிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு மோட்டார் கார் வாங்கிட்டு உள்ளே வரான். வற்புறுத்தி அவளையும் காஃபியை குடிக்க சொல்கிறான், குழந்தைக்கும் கொடுக்குறான். அந்த குழந்தை அந்த மோட்டார் வண்டியை வச்சுட்டு ரொம்ப அழகாக விளையாடுறான்.
இப்படி போயிட்டு இருக்கப்போ அவளும் கொஞ்சம் சகஜமான நிலைமைக்கு வரா. அதாவது கணவன் இந்த மாதிரி காணமே அப்படின்ற அந்த ஒரு பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தவளாக ஒரு சகஜமான நிலைக்கு வரா. இப்போது 2 பேரும் ரொம்ப நெருங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச பேச தான் நிறைய விஷயங்கள் தெரியுது. அதாவது சிதம்பரம் படித்த அதே பள்ளிக்கூடத்தில் தான் இந்த பெண்ணும் படிச்சிருக்கா. ஆனால் அதனால் அவங்களுடைய ஆசிரியர்கள், அவர்களுக்கு வச்ச பட்டப்பெயர்கள், இதெல்லாம் பற்றி கூட 2 பேரும் தீவிரமாக பேசிக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தை மோட்டார் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிதம்பரம் அந்த குழந்தைகிட்ட கேட்குறான், நீ பெரிய ஆளாகி என்ன ஆவ, இன்ஜின் டிரைவர் ஆவியா அப்படின்னு கேட்டவுடனே, இல்லை 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 நான் மோட்டார் டிரைவராக தான் ஆவேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. குழந்தைய நிறைய ரைம்ஸ் சொல்கிறா அந்த தாய். அந்த குழந்தையும் அந்த புதிதாக பார்க்குற சிதம்பரத்துக்கிட்ட ரொம்ப பயம் இல்லாமல் சகஜமாக பழக ஆரம்பிச்சிட்டதுனால நல்ல ரைம்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இடையில அவனுக்கு மறந்ததெல்லாம் தாயை எடுத்து கொடுக்குறா. ஒவ்வொரு செயலிலும் அவளோட புன்னகை மாறாமல் இருக்கிறதே இவனுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்படி கூட ஒரு பெண்ணால் சிரிச்சிட்டே இவ்வளோ அழகாக இருக்க முடியுமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இப்போ சிதம்பரம் தன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற மற்ற பெண்களை நினைக்கிறப்போ தான் அவனுக்கு அபர்ணாவோட ஞாபகம் வருது. அபர்ணா சிதம்பரத்தை உண்மையிலேயே மிக அழகாக காதலித்தாள் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா தினமும் சிதம்பரத்தோட ஆஃபீஸ் முடிகிற வரைக்கும் அபர்ணா அவளோட ஆஃபீஸில் வேலை முடிஞ்சிட்டாலும் கூட காத்திருந்து சிதம்பரத்து கூட சேர்ந்து போவாங்க. ஸோ அபர்ணாவோட ஒரு வாழ்க்கை அமைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சிதம்பரத்தை மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறான். ரொம்ப நல்லா இருக்கும். மிக அழகான அளவான எளிய குடும்பத்தை அவங்களால உருவாக்கி ஒரு 2 குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமாக ஒரு காவியம் மாதிரி வாழ முடியும் தான். ஆனால் சிதம்பரம் யோசிக்கிறான், தன்னோட ஆசை அதுதானா அப்படின்னு யோசிக்கிறான். அபர்ணாவை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறப்போ அவனுக்கு இந்திராணியை பற்றிய ஞாபகங்கள் வருது. இந்திராணி அப்படின்னு நினச்ச உடனே அவனோட மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பூக்குது. இப்போது போன தடவை அவளை சந்திக்கிறப்போ கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்னாடி அவளை சந்திக்கிறப்போ இந்திராணி என்ன சொன்னான்னா, நான் டயட் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ இப்போ எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டால், ஒரு அழகான இறகு பந்து போல் தன்கிட்ட அவள் இருப்பா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஆனால் அவளோட மனசு அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படி தானே? மனசு எடை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவன் அவளை விட்டுட்டு 6 மாதம் ஆச்சு. காதல்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால் பக்கத்திலேயே இருந்து உரம் போட்டு வேலி போட்டு காப்பாற்றி செழித்து வளர்க்கக்கூடிய ஒரு பயிர். அதுவும் போக இந்திராணியுடனான காதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவருடைய அப்பா ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அப்போ அப்படி அந்த காதலை கஷ்டப்பட்டு அவன் வளர்த்தா மட்டும்தான் அதனுடைய பயனை அவனால் அறுவடை செய்ய முடியும் அப்படின்றதுல அவன் உறுதியாக இருக்கான். ஆனால் அப்படி உறுதியாக இருந்தும் கூட இப்படி 6 மாதம் அவளை அங்கேயே சென்னையிலேயே விட்டுட்டு தான் மட்டும் இங்கே இருக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அவள் வேற யார் கூடயும் பழகாமல் இருப்பான்னு உறுதியாக எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு தன்னோட முட்டாள்தனத்தை நினச்சி மருகிக்கிட்டு இருக்கான் சிதம்பரம் தன் வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக தான் தொடங்கினான். டெல்லியில் இருந்த அவனுடைய சென்னை அலுவலகத்தின் கிளையில் மொத்தமே 3 பேர் தான், மேனேஜரையும் சேர்த்து. அதில் சிதம்பரம் தான் கடைநிலை ஊழியன். அவன் எல்லா வேலையுமே செய்யணும். ட்ரைவ் பண்ணணும், சமயத்தில் டைப் பண்ணணும், ஸ்டெனோவாக இருக்கணும், எங்கே போயிட்டு வர சொன்னாலும் போகணும், என்ன வாங்கிட்டு வர சொன்னாலும் வாங்கிட்டு வரணும். இப்படி ஒரு அடிமட்ட ஊழியனாக தான் சிதம்பரம் இருந்தால் அன்று பட்டாபியை சந்திக்கிறவரை. பட்டாபி யார்? இந்திராணியனுடைய அப்பா. அவர் தான் இவர்களுடைய நிறுவனத்தின் முதலாளி. அப்போது பட்டாபியை முதல்ல சந்திக்க வர்ற அன்னைக்கு இவன் ரயில்வே ஸ்டேஷனில் 3rd கிளாஸில் தேடிட்டு இருந்தான் பட்டாபி. அப்புறம் அவனுக்கு யோசனை வந்துச்சு, பட்டாபி மாதிரியான பணக்காரர்கள் இந்த மாதிரி 3rd கிளாஸ்லேயே வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டே அவனாக போய் 1st கிளாஸ் பெட்டியில் பார்த்தப்போ பட்டாபி இறங்கிட்டு இருந்தார். அவருடைய புகைப்படத்தை அவன் அலுவலகத்தில் பார்த்துருக்கான். அதனால உடனே ஞாபகம் வச்சுக்கிட்டு, சார் நீங்கள் பட்டாபி தானே அப்படின்னு கேட்டவுடனே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிதம்பரமும் சேர்ந்து வராங்க. நியாயமாக பார்த்தா அந்த அலுவலகத்தின் மேலாளர் மிஸ்டர் சாரி தான் ரிசீவ் பண்ணியிருக்கணும் பட்டாபியை. ஆனால் அவர் வரல. இவன் கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டாரு. இப்போது பட்டாபி கேட்குறாரு, மிஸ்டர் சாரி ஏன் வரல? அவருக்கு ஜுரமா? அப்போ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கும் வரலையா? இல்லை ஆஃபீஸ்க்கு வந்தார். ஓ, சாயங்காலம் மட்டும் ஜுரம் வந்துருச்சோ அப்படின்னு பட்டாபி நக்கலாக கேட்குறாரு. கேட்டுட்டு இப்போது சிதம்பரம் அவங்கள காரில் கூட்டிகிட்டு போகிறான். கூடவே தான் இந்திராணியும் வந்திருந்தா. அவ்வளோ அழகாக இருந்தா. கூடவே காரில் கூட்டிகிட்டு போகும்போது இப்போ சிதம்பரத்துக்கிட்ட பட்டாபி கேட்குறாரு, நீங்கள் டெல்லியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, கதை ஒரு 1950களில் எழுதப்பட்டது. அப்போ டெல்லி எப்படி இருந்தது அப்படின்றத தான் இதில்
வர்ணிச்சிருப்பாங்க. இப்போ சிதம்பரம் சொல்கிறான், ரொம்ப அழகான மரங்கள் அடர்ந்த ஒரு அமைதியான மந்த கதியில் இயங்கக்கூடிய ஒரு டெல்லியை யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சிதம்பரம் கேட்குறாங்க. அப்போ பட்டாபி சொல்கிறாரு, இல்லை யங் மேன், எனக்கு பிடிக்கல. எனக்கு தேவையானது எல்லாமே வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. சென்னை மாதிரியோ மும்பை மாதிரியோ டெல்லி இன்னும் வளரவே இல்லையே. இது ஒரு போஷாக்கு இல்லாத குழந்தை மாதிரி இருக்கு இல்லை? இங்கே இருக்க காலி இடங்கள்லாம் பார்க்குறப்போ என் கண்ணில் இதோட வளர்ச்சி இன்னும் தேவை, அதுவும் துரிதமாக தேவை அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. நம்மளோட கிளையை கூட விரிவாக்குறதுக்கும் வளர்ச்சி அடைய செய்கிறதுக்கும் மிகச்சிறந்த இடமா நான் டெல்லியை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். இப்போது மறுநாள் அதை குறித்து தீவிரமாக பேசி முடிவெடுத்து அங்கேயே அவங்களுடைய தொழிற்சாலையவே அமைச்சிட்டாங்க. அந்த தொழிற்சாலையுடைய விற்பனை பிரதிநிதியாக சிதம்பரத்தையும் பட்டாபி நியமிக்கிறாரு. சிதம்பரத்துக்கு இப்போ பொறுப்புகள் எல்லாமே கூடிருச்சு. சாதாரண கடைநிலை ஊழியனாக இருந்தவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தா, இந்திராணியை சிதம்பரத்திற்கே கல்யாணம் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு பட்டாபி முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற அளவுக்கு வளர்ச்சி அபரிவிதமாக இருக்குது. இப்போது அன்று இந்திராணியோடு அவன் கழித்த நாட்களை மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறான். அந்த முதல் தடவை அவளை சந்தித்தப்போ, எல்லாரும் ஆஃபீஸை பற்றி பேசுவீங்க, எனக்கு சுத்தமாக போர் அடிக்கும் அப்படின்னு அவள் சொன்னான். அப்போது பட்டாபி சிதம்பரத்தை இந்திராணி கூட அனுப்பி 2 பேரும் சேர்ந்து டெல்லியை நல்லா சுற்றிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பியிருந்தாரு. அன்று நடந்த அந்த நினைவுகள், அந்த வெயிலில் அவள் நிற்கிறப்போ வெயிலுக்கும் அவளோட நிறத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. 2 ஒரே நிறமாக இருந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ சிவந்த அழகு அவளுடையது. அந்த பாதங்கள்லாம் அந்த மந்திரில் நடக்கிறப்போ, சுற்றி நடக்கிறப்போ அவளோட பாதம்லாம் சிவந்துருச்சு. ஜூக்கு இவங்க போனப்போ சிதம்பரத்தோட நிழல் அவள் நடந்து வந்தா. மிஸ்டர் சிதம்பரம், நீங்கள் நல்லா உயரமாக இருக்கீங்க, உங்கள் நிழல்லே நான் நடந்து வரேன், அப்போ தான் எனக்கு வெயில் ரொம்ப தாக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தது. எல்லாமே இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ இந்திராணியை பார்க்கறதுக்காக தான் அவன் சென்னைக்கு போய்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட சில விஷயங்களை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இப்போ அந்த பையனுடைய அம்மாவை பார்க்குறான். அவன் பார்த்த உடனே இப்போ அவனுக்கு அவ கூட கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டான். அவங்க பக்கத்துலேயே உட்காந்து பேசிகிட்டே போகிற அளவுக்கு நெருக்கமான சூழ்நிலையை உருவாக்கிக்கிறான். இப்போது அந்த ரயில் ஒரு குகைக்குள்ளே போயிட்டு வெளியில் வருது. இந்த மாதிரி குகைகள் இங்கே 2-3 இருக்குது. அப்படி போயிட்டு வர்றப்போ அந்த உள்ள ஒரு இருட்டுக்குள்ளே ரயில் போயிட்டு திருப்பி வெளிச்சத்துக்கு வரப்போ இவன் எல்லார் முகங்களையும் பார்க்குறான். எல்லார் முகங்களும் அப்படியே அந்த குகைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருந்தது. இப்போது இந்த 2வது முறையாக குகைக்குள்ளே அந்த ரயில் நுழையும் போது இவன் அந்த குழந்தையினுடைய அம்மா இருக்காங்கல்ல, அந்த பெண்ணை அழுத்தமாக கட்டி பிடிச்சி முத்தமிட்டுறான். உடனே ஒரு சப்புன்னு ஒரு அறை கொடுத்துட்றா அவ. இப்போ ட்ரெயின் குகையிலேருந்து வெளியில் வந்துடுது. இப்போ இவனால் அந்த நடுக்கத்தை சமாளிக்கவே முடியல. இவன் சந்தித்த பெண்கள் இதுவரைக்கும் இப்படி இருந்தது கிடையாது. இப்போது இவனுக்கு அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியல. வெளியில் போய் சிகரெட்டாக குடிச்சிட்டே இருக்கான். அந்த வாசல் படியில், ட்ரெயினோட படியில் நின்று சிகரெட்டாக குடிச்சிட்டே இருக்கான். ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போது இவனுக்கு ரொம்ப வெக்கமாகவும் அவமானமாகவும் இருக்குது. நம்ம ஏன் இப்படி ஒரு செயலை செஞ்சோன்னு தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். எப்போ இருந்து இந்த எண்ணம் வந்தது? நான் தான் விற்பனை பிரதிநிதியாக மாறின அந்த நாள்லேருந்து, அந்த கணத்திலிருந்து தான் எல்லா பொருளும் விற்பனைக்கு தான், எதனாலும் நம்ம அடையலாம் அப்படின்ற அந்த துணிச்சல் வந்திருக்கும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இதே மாதிரி அபர்ணா கிட்ட நடந்திருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சு பார்க்குறான். இந்த மாதிரி அரைஞ்சிருக்க மாட்டான், ஆனால் கோவப்பட்டிருப்பா இல்லை அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இவன் சந்தித்த மற்ற பெண்கள்லாம் அந்த மாதிரி இல்லையே. நிறையா பெண்கள் எதற்குனாலும் உடன்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பெண்களையும் அவன் சந்திச்சு தான் இருக்கான். அப்போ தான் அவங்களுக்குள்ள உள்ள வேற்றுமைகளை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே போகிறான். இப்போ அவனுக்கு குற்ற உணர்ச்சி ரொம்ப அதிகமாகுது. இப்போ அந்த உள்ளே வர்றான், அவனோட பர்த்தில் உட்கார போகிறான். இப்போ அந்த குழந்தை மாமா இதை பார்த்தீங்களா அதை பார்த்தீங்களான்னு பேச ஆரம்பித்தோடனே அவங்க அம்மா அந்த குழந்தைய இழுத்து தான் பக்கத்தில் மடியில் வச்சுக்கிறா. வேணாம் அங்கிளை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ ஏன் கூட விளையாடுன்னு கூப்பிட்டுக்கிறா. இப்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு அழகான நட்பை, ஒரு அழகான ஒரு விஷயத்தை அப்படி சதைச்சிட்டோமோ, அவசரப்பட்டு சதைச்சிட்டோமோ அப்படின்னு கூட அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். இரவு அப்படி பலவிதமான நினைவுகளோடு அவன் தூங்கி போயிட்டு
காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த குழந்தைக்கு வந்து காய்ச்சி அடிக்குது, நல்லா காய்ச்சி அடிக்குது. அப்பா அப்பான்னு பெணாத்திக்கிட்டே அந்த குழந்தை வந்து படுத்திருக்கு. இந்த தாய் அப்படியே ரொம்ப சோகத்தோட அந்த குழந்தைய ஒட்டிக்கிட்டு படுத்திருக்கா. இவனுக்கு என்னமோ இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் தான் காரணமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி எழுறது. ஸோ அந்த ட்ரெயின் நின்ன உடனே அடுத்த ஸ்டேஷனில் போயிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி வாங்கிட்டு வரான். டாக்டர் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து குழந்தைய காட்டுறான். சாத்துக்குடி பழங்கள் வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு பிழிஞ்சு கொடுக்குறான். அந்த பொண்ணும் பெருசாக ஒன்றும் எதிர்ப்பு காட்டல, அது பாட்டில் ரொம்ப பேசிக்கிடலைனாலும் அவன் ஏன்னா இந்த மாதிரி உதவி செய்கிறதுக்கு இப்போ வேறு யாரும் கிடையாது இல்லையா, அதனால் அதை ஏற்றுக்கிட்டு பேசாமல் உட்காந்துருக்கு. இப்போது ஸ்டேஷன் வந்துடுது, அந்த பொண்ணு இறங்கிடுது. அந்த பொண்ணை கூப்பிடுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே, அவங்க குடும்பமே வந்திருக்காங்க. பொண்ணு அவங்களோட நின்றுட்டுருக்கு. இப்போ தான் இவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன நிம்மதி இருக்குது. இவனை கூப்பிடுறதுக்கு இந்திராணி வந்திருக்கா. இந்திராணி கூட மணிவண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியோட ஃப்ரெண்டு வந்திருக்கான். இந்த ஃப்ரெண்டு வந்ததை சிதம்பரத்தால் சகிச்சிக்க முடியல. இப்போது அவங்க வந்து காரில் போகிறாங்க. காரில் போகிறப்போ சிதம்பரம் தான் காரை ஓட்டிகிட்டு இருக்கான். இந்திராணியும் மணிவண்ணனும் பின்னாடி சீட்டில் உட்காந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. சில நேரங்களில் தொட்டு கூட பேசிக்கிறாங்க. இதை வந்து சிதம்பரத்தால் சகிச்சிக்கவே முடியல. அவன் மனசு முழுக்க முழுக்க அந்த மணிவண்ணன் மேலேயும் இந்திராணி மேலேயும் தான் இருக்குது. ஓட்டுற கார் மேலேயோ இல்லை சாலையின் மீதோ அவனது கவனம் சுத்தமாக இல்லவே இல்லை. இப்படி இருக்கும்போது எதிர்த்தில் வர குழந்தை மேலே மோதுறதுக்கு போயிடுறான். அப்போ சடனாக பிரேக் போட்டு நிறுத்திட்டு, மிஸ்டர் மணிவண்ணன், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் கார் ஓட்டுறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, ஓ ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கார் ஓட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ இவன் இந்திராணி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இந்திராணியை நெருக்கமாக பிடிச்சிக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவனோட மனசு நிதானம் அடையுது. இப்போது இவனுடைய மனசில் அபர்ணாவோ வேறு யாருமோ கிடையாது. அவனுக்கு தேவையெல்லாம் இந்திராணியுடனான அந்த உறவை நன்றாக வளரச் செய்து அந்த கம்பெனியை தனதாக்கி கொண்டு தான் வாழ்க்கையில் எவ்வளவு முன்னேற்றம் அடைய போகிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. அப்பர் பர்த்தில் ஏறின பிறகு ஏனோ மனது கீழே இறங்க மறுக்கிறது அப்படின்றதோட ஆதவனையா இந்த கதையை வந்து நிறைவு பண்ணியிருப்பாங்க. மிகவும் அருமையான கதை, மனிதனுடைய உளவியலை அப்பட்டமாக பேசக்கூடிய மிக அழகான கதை. வாய்ப்பிருந்தால் வாசித்து பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான பதிவுடன் சந்திக்கலாம். நன்றி.